Hello everyone, welcome back. ஸோ இந்த வீடியோ வந்து இஃப் கிளாஸோட பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே இதோட பேசிக்ஸ், அதாவது இஃப் கிளாஸோட பேசிக்ஸை வந்து பார்ட் 1ல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு இங்கே வரும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில், இந்த பார்ட் 2 வீடியோவில் இஃப் கிளாஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா ஒரு நோட் எடுத்து அழகாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஃப் கிளாஸில் மொத்தம் 3 டைப்ஸ், அதாவது கணக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ். அதாவது இதில் ஃபஸ்ட்டு இதை வந்து 0 டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப் தான், ஆனால் நம்ம வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 0 டைப், ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப். 0 டைப், ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப். இந்த 4 டைப்பும் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி வரும். அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஓகே, 4 டைப்பும் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி வரும். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், டென்ஸை பேலன்ஸ் பண்ணி. இவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை பேலன்ஸ் பண்ணணும் டென்ஸ் வச்சு. வேர்ப்ஸ் வந்து கரெக்டான டென்ஸில் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 2 மார்க்ஸ் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போமா ஒரு டைப்பா. இந்த 0 டைப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. அதனால இது வந்து ரொம்ப ஈஸின்றதுனால 0ன்னு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 0 டைப் எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா, யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ், சயின்டிஃபிக் ட்ரூத், மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ், அதாவது உலகத்தால் ஒத்துக்கப்பட்ட உண்மைகள், சயின்ஸால் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபேக்ட்ஸ், அப்புறம் ப்ராவர்ப்ஸ், இது எல்லாமே இந்த டைப்பில் வரும். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ், சயின்டிஃபிக் ட்ரூத், மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ், ப்ராவர்ப்ஸ், இது எல்லாமே இந்த டைப்புக்குள்ளே வரும். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ். கரெக்ட் தானே? நீங்கள் ஐஸை வந்து ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும்? இட் மெல்ஸ். இஃப் யூ ஆட் 1 and 1 it gives 2. கரெக்ட் தானே? நீங்கள் 1 and 1 ஆட் பண்ண என்ன ஆகும்? இட் கிவ்ஸ் 2. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இஃப் கிளாஸ், அதாவது இதுதான் இஃப் கிளாஸ். இது வந்து மெயின் கிளாஸ், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கமாக்கு முன்னாடி வர்றது இஃப், ஸ்டார்ட் ஆகிறது இஃப் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து மெயின் கிளாஸ். ஸோ இந்த ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். அங்கே இருக்கிற வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். இருக்கா? இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ். அடுத்த சென்டென்ஸில் பாருங்க, இஃப் யூ ஆட் 1 + 1 it gives 2. ஆட் ப்ரெசன்ட் டென்ஸ், gives ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ரெண்டு சைடும் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க? ப்ரெசன்ட் டென்ஸில் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 0 டைப்பில் ரெண்டு சைடும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். ஸோ இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ அடுத்த டைப் பார்க்கலாமா? டைப் 1. டைப் 1 என்ன கண்டிஷனில் வரும் அப்படின்னா, ரியல், பாசிபிள், ஃபியூச்சரிஸ்டிக்காக வர சென்டென்சஸ் எல்லாம் டைப் 1ல் வரும். ரியல், ரொம்ப உண்மையான, பாசிபிளாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் ஃபியூச்சரை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்ததுன்னா அது டைப் 1ல் வரும். ஓகே, ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் அச்சீவ். நீ ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா உன்னால அச்சீவ் பண்ண முடியும். இது பாசிபிளான விஷயம் தான் இல்லையா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இஃப் ஷீ வேக்ஸ் அப் ஏர்லி ஷீ வில் அட்டெண்ட் த மீட்டிங். ஒருவேளை அவள் சீக்கிரமா ஏஞ்சா மட்டும்தான் அவளால் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இது நடக்கக்கூடிய விஷயங்கள், பாசிபிளான விஷயங்கள் தான் இல்லையா? ஸோ இஃப் ஷீ வேக்ஸ் அப் ஏர்லி ஷீ வில் அட்டெண்ட் த மீட்டிங். ஓகே, இப்போ இதில் டென்ஸ் எப்படி இருக்கு பார்ப்போமா? இப்போ இதில் ரெண்டு சைடும், அதாவது இந்த சைடு மெயின் கிளாஸ், சாரி இஃப் கிளாஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். மெயின் கிளாஸில் வந்து கேன், வில் ப்ளஸ் வேர்ப் இருக்கணும். அதாவது கேன், வில், ஷல், இது ப்ளஸ் வேர்ப் இருக்கணும். ஓகே, she can achieve, she can pass, she will pass, she shall pass, இந்த மாதிரி verbs. ஓகே, ஸோ இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸும் மெயின் கிளாஸில் கேன், வில், ஷல்லோட ஒரு வேர்ப் இருக்கணும். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் டைப் 1. இந்த சைட் ப்ரெசன்ட் டென்ஸ், இங்கே கேன் ப்ளஸ் வேர்ப், ஷல் ப்ளஸ் வேர்ப், வில் ப்ளஸ் வேர்ப். இதுதான் டைப் 1. இதுவே டைப் 2ஓட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அன்ரியல், இம்பாசிபிள், இமேஜினரி கண்டிஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ரியல், அன்ரியல், பாசிபிள், இம்பாசிபிள். இது வந்து இமேஜினரியா
ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பார்த்து சொல்ற மாதிரி சென்டென்சஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இது டைப் 2 தான் அப்படின்னு டிசைட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதோட சென்டென்சஸை படிச்சு பாருங்களேன். இஃப் ஐ வேர் பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நான் ஒரு பேர்டாக இருந்தால் என்னால் பறக்க முடியும். இமேஜினரி இல்லையா? இது பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள் இல்லை, இம்பாசிபிள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இஃப் ஷீ ஹேட் 10 hands ஷீ குட் டூ திஸ். நம்ம அம்மாக்கள்லாம் சொல்ற டைலாக், எனக்கு ஏன்னா 10 கையா இருக்கு நான் செய்யறதுக்கு அப்படின்னு. ஸோ இஃப் ஷீ ஹேட் 10 hands ஷீ குட் டூ திஸ். இதுவும் ஒரு இமேஜினரி கண்டிஷன், அன்ரியல், அதாவது இம்பாசிபிள் கண்டிஷன் தான். ஓகேவா? இப்போ இதுல எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போமா? இங்க ப்ரெசன்ட் டென்ஸா, இங்க பாருங்க இது என்னது, ஹேட், வேர், இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். வெரி குட். ஸோ இந்த சைடு பாஸ்ட் டென்ஸும். இப்போ இந்த கேன், வில், ஷல்லோட பாஸ்ட் டென்ஸ் என்ன பார்க்கலாம்? கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட், வில்லோட பாஸ்ட் டென்ஸ் would, ஷல்லோட பாஸ்ட் டென்ஸ் should. அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் இங்கே வரும். I would fly, I could do this. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேர்பும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக தான் இருக்கும். ஜஸ்ட் இதோட பாஸ்ட் டென்ஸ் அவ்வளோதான். ஓகே, கேனோட பாஸ்ட் குட், வில்லோட பாஸ்ட் would. புரியுதா? ஸோ இந்த சைடு பாஸ்ட் டென்ஸ், இங்கே வந்து could, would, should plus verb. ஓகே, verb என்ற root form. ஒரு சில டைம்ல மாறி வரும், அது எப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதுதான் பேசிக். ஃபைன். ஸோ அவ்வளோதான் டைப் 2. இப்போ டைப் 3 இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைப். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைப். ஓகே, என்னது அப்படின்னா அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன். அதாவது நிறைவேற்றப்படாத ஆசைகள் சொல்லுவாங்க இல்லையா, நிறைவேற்றப்படாத விஷயங்கள். சம்திங் வி ரெக்ரெட் அபவுட் த பாஸ்ட்டை நினச்சி ரெக்ரெட் பண்ணுவோம், இல்லை அப்பாடா நல்ல வேலை நான் அதை செய்யல அப்படின்லாம் நினச்சி இது பண்ணுவோம் இல்லையா. அந்த கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாமே அன்ஃபுல்ஃபில்டு இதில் இந்த தேர்ட் டைப்பில் வரும். ஒரு வேளை நான் அன்னைக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இன்னொரு 10 மார்க் சேர்த்து வாங்கியிருக்கலாம். ஒரு வேளை நான் அன்னைக்கு அங்கே போயிருந்தேன்னா கண்டிப்பாக மாட்டிருப்பேன், நல்ல வேளை நான் போல, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த டைப் அன்ஃபுல்ஃபில்டு பாஸ்ட் அது எல்லாமே இதில் வரும். ஓகே, இஃப் ஐ ஹேட் ப்ராக்டிஸ்ட் வெல் ஐ வுட் ஹேவ் டன் திஸ். ஒரு வேளை நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து நான் இதை வந்து பண்ணியிருப்பேன், ஐ வுட் ஹேவ் டன் திஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இஃப் ஹி ஹேட் பிளான்ட் ஹிஸ் எக்ஸ்பென்சஸ். ஒரு வேளை அவனோட செலவுகள், எக்ஸ்பென்சஸ்னால் செலவுகள், எக்ஸ்பென்சஸ்லாம் செலவுகள்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா he would not have met this crisis. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிருக்க மாட்டான், இதை வந்து பண்ணி அனுபவிச்சிருக்க மாட்டான் அப்படின்ற சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதில் டென்ஸ் பார்ப்போமா? நான் மறுபடியும் இந்த சென்டென்ஸை படிக்கிறேன் பாருங்க. இஃப் ஐ ஹேட் ப்ராக்டிஸ்ட் வெல் ஐ வுட் ஹவ் டன் திஸ். இஃப் ஹி ஹேட் பிளான்ட் ஹிஸ் எக்ஸ்பென்சஸ் he would not have met this crisis. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்ல. இப்போ இதோட பாருங்களேன், இதோட டென்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து ப்ராக்டிஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ இங்க would இருக்குல்ல, இது கூட would have plus V3, would have plus V3, should have plus V3, அவ்வளோதான். இங்க will, இங்கே அதோட பாஸ்ட் டென்ஸ் would, இங்கே வந்து would have மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அந்த பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த வேர்பை V3ல இது பண்ணணும். ஓகே, would have, could have, should have plus V3. ஓகே, would have, could have, should have plus V3 verb வரணும் அது கூட. அதே மாதிரி இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம், இதோட ஃபார்முலா என்ன, had plus V3. V3னா என்ன, go, went, gone. இதுதான் V3. ஓகே, புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, if I had practiced well I would have done this. இது இந்த சென்டென்ஸ் பாருங்க. if he had planned his expenses he would not have met this crisis. ஓகே, so he had planned, இங்கே would not have met. ஓகே, past perfect, would have, should have plus V3. ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணலாமா? மொத்தம் 4 டைப், 0, 1, 2, 3. 0 வந்து 2 சைடும் ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும். டைப் 1ல் வந்து இந்த சைடு ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த சைடு வில், கேன், ஷல். இதே டைப் 2 பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாஸ்ட் டென்ஸ், இந்த சைடு வில், ஷல், கேனோட பாஸ்ட் என்ன, குட், வுட், ஷுட். ஓகே,
அதே டைப் 3ல பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அதோட V3 ஃபார்ம் would have, could have, should have ப்ளஸ் V3. அவ்வளோதான் விஷயம். இப்படி நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக ஃபார்முலா வந்து மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு டைம் நீங்கள் கண்ண மூடி என்னென்னலாம் நான் சொன்னேன் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ளேயே ஃபார்முலாஸை சொல்லி பாருங்கள். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் பாதர் பண்ணவே தேவையில்லை. ஓகே, ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.